செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் ஆரம்பம். கபில சந்திரசேனவின் மனைவிக்கு எதிரான நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் விரைவில் கைது செய்யப்படவுள்ள பிள்ளையான். பசில் ராஜபக்சவுக்கு என்ன ஆனது? பொதுஜன பெரமுனவுக்கு கிடைத்த ஒரே ஒரு தகவல். அனுர அரசுக்கு எதிராக ஐநாவிடம் முறையிட்ட எதிர்க்கட்சிகள் கூட்டணி. அனுர சிறைக்கு சென்றாலும் பெரும் ஆபத்து, யாரும் அறியாத திகில் நிமிடங்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமை ஆரம்பமாகியுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்கப்பட நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 32 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்று தற்காலிகமாக 22ஆம் தேதி அவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்டத்தின் 33வது நாளான இன்றைய தினம் புதிதாக 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவை இரண்டும் சிறுவர்களுடையதாகும். அதேவேளை 2 எண்புக்கூட்டு குவியல்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இன்றைய தினம் எண்புக்கூடுகள் எவையும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் இதுவரை 87 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 414 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 409 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டனவையாகும். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கின் 3ஆம் கட்டத்தின் 33ஆம் நாள் யாழ் நீதவான் கௌரவ எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் காலை எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று முதல் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் 2 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது. அவை 2ம் சிறு குழந்தைகளின் மனித எச்சங்களாக காணப்படுகின்றன. அத்தோடு 2 மனித குவியல்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 414 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று ஒன்றும் அகலப்படவில்லை. நாளை தொடர்ந்து 34ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெறும். 3ஆம் கட்டத்தின் அகழ்வு பணி 56 நாட்கள் ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நடைபெறும். ஏதாவது ஏனைய காரணங்கள் தாக்கல் செலுத்துமாக இருந்தால் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து அந்த கட்டங்கள் நடந்து அகழ்வு பணி நடைபெறும். அடுத்த கட்டத்துக்கு 3ஆம் கட்டத்தில் அகழ்வு பணி முடிந்த பிறகு இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை செய்து உரிய நிபுணர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வார்கள் என்று நம்பப்படுகிறது. இடைக்கால அறிக்கைகள் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணி முடிவிட்ட பிற்பாடு தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றங்களிடம் விண்ணப்பிக்கப்பட இருக்கிறது. சிறை கைதிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் வெளியே கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படவே நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் திட்டமிடப்பட்டுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட தமிழ் ஊடக இணைப்பாளர் தஹா ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இனக்கலவரங்கள் சிறைச்சாலை சம்பவங்களின் மூலமே தொடங்கப்பட்டது. இதுபோன்ற குழப்பங்கள் நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக சித்தரிக்கப்பட்டு தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டுவர பயன்படுத்தப்படலாம். விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்ட கடந்த கால அரசியல்வாதிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இவ்வாறான குழப்பங்களை செயற்கையாக உருவாக்குகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் பிள்ளையான் கைது செய்யப்படலாம் என்றும் குறிப்பிட்டார். அவருக்கு எதிரான பல ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அடுத்ததாக பிள்ளையான் கைது செய்யப்படுவார் எனவும் தஹாக் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். கருணாவை பொறுத்தவரை அத்தகைய நேரடி ஆதாரங்களோ அல்லது அண்மைய விசாரணைகளில் மையப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அவர் மீது வலுவாக இல்லை என்று தஹா ஐன்ஸ்டீன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஏர்பஸ் விமான கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலிகா விஜயநாயக்க மீது திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்குமாறு
கொழும்பு கோட்டை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். இரண்டாவது சந்தேக நபருக்கு ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஆங்கில மொழியில் திறந்த பிடியாணை உத்தரவை வழங்குமாறு சிஐடி கோரிய நிலையில் இதனை நீதிவான் அங்கீகரித்தார். இதேவேளை முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கி அனுஷ்கா விஜயநாயக்க ஆகியோர் பிரியங்கா நியோமாலிகாவிற்காக பிணையாட்களாக நின்றிருந்த நிலையில் வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பதால் பிணையாளர்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்குமாறு அவர்களுக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரினார். மேலும் ரூபாய் 10 மில்லியன் பிணைத்தொகை பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவுகளை ஆராய்ந்த நீதிவான் செலுத்தப்பட்டிருந்த பிணைத்தொகை ரூபாய் 10 மில்லியன் அல்ல 20 மில்லியன் என சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த பிணைத் தொகையை பறிமுதல் செய்வதற்கு முன் அதற்கான காரணங்கள் எழுத்து மூலமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இதன்படி இரு பிணையாளர்களுக்கான அவர்களது பொறுப்பில் இருந்து விடுவிக்க நீதிவான் உத்தரவிட்டதுடன் பிணைத் தொகையை பறிமுதல் செய்வதற்கான காரணங்களையும் எழுத்து மூலமாக சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். இந்த வழக்கு ஜூலை 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மேலும் இந்த வழக்கின் முதல் சந்தேக நபரான முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்பதும் நீதிமன்றத்தில் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மகிழங்காடு கமக்காரர் அமைப்பு நெற்களஞ்சிய சாலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடமாகாண பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளம்குமரன், கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் மருகன் மோகன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். குறித்த நெல் கொள்வனவு தொடர்பாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கையில், முன்னைய காலங்களில் அறுவடை செய்த நெல்லினை விற்பனை செய்ய வேண்டுமாயின் போராட்டங்கள் நடத்தப்பட்டு அறுவடை முடிந்த பல மாதங்களான பின்னரே குறித்த சில விவசாயிகளிடம் மாத்திரமே நெல் கொள்வனவு இடம் வந்ததாகவும், தற்போதைய அரசாங்கம் அறுவடை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நெல் கொள்வனவையும் ஆரம்பித்துள்ளது. அது மட்டுமன்றி நெல்லுக்கான உத்தரவாத விலையினையும் வழங்கியுள்ளதுடன் தனியார் ஒரு மூட்டை நெல்லினை 5500 ரூபாய் 620 ரூபாய்க்கு தற்பொழுது இடைத்தரகர்களால் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இருப்பினும் அரசாங்கம் கூறியவாறு விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் ஒரு மூட்டை நெல்லினை 8450 ரூபாய்க்கு கொள்வனவு செய்கிறது. குறித்த நெல் கொள்வனவு தொடர்ச்சியாக அனைத்து விவசாயிகளிடமும் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் எனவும், குறித்த சம்பவம் தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தின் உரிய நேரத்தில் நெல் கொள்வனவினை ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இன்றைக்கு மிகவும் முக்கியமான நிகழ்வு ஒன்று இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறுகின்றது. அதான் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற அதே நேரத்தில் விவசாயிகளுடைய நெல்லை நேரடியாக அரசாங்கத்தால் கொள்வனவு செய்கின்ற நிகழ்வு இன்றைக்கு இந்த இடத்தில் இடம்பெறுகின்றது. அதன் பொழுது இதனால் வரைக்கும் அதாவது இங்கிருந்த விவசாயிகள் பல்வேறு இன்னல்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இதற்கு முன்னர் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த விவசாயம் செய்வது என்பது உண்மையிலேயே ஒரு முக்கியமான செயற்பாடு. அதற்கு பல்வேறு இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்களை அனுபவிக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, இந்த நாட்டின் விவசாயிகளாகும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் விவசாயிகளால் தான் இந்த நாடு இயங்குகின்றது என்றாலும் கூட அது மிகையாகாது. அந்த வகையில் மிகவும் 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 முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கின்ற விவசாயத்தை கடந்த காலங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் கூட உண்மையிலே அது ஒரு மாட்டான் தான் மனப்பான்மையோடு தான் பார்க்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையை மாற்றி அமைத்து உண்மையிலேயே இன்றைக்கு அந்த விவசாயத்தை மேலும் ஊக்குவிப்பதற்கும், அதே போன்று இதனால் வரைக்கும் வெளிநாடுகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிக்கு பதிலாக எங்களுடைய உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய, அது மாத்திரமல்ல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும், அதே போன்று இம்முறை நாங்கள் எங்களுடைய உற்பத்தி ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மேலதிகமான உற்பத்தியும் கூட இருக்கின்றது. அப்ப அதனால்தான் இதில் ஏனைய உற்பத்திகளுக்கும் எங்களுடைய அரிசியை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இங்கு இந்த இடத்தில் கொள்வனவு செய்யப்படுகின்ற நெல்லானது
அதாவது நாடு 120 ரூபாய், சம்பா 130 ரூபாய், அதே போன்று கீரி சம்பா 140 ரூபாவுக்கு இன்றைக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றது. இது நான் நினைக்கின்றேன் இங்கிருந்த விவசாயிகளுக்கு ஓரளவு திருப்திகரமான செயற்பாடாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்ப அந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சியான நாள். அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் உண்மையிலே விவசாயிகளிடம் நாங்கள் கூறியது போன்று விவசாயிகளுடைய நெல்லை நாங்களே கொள்வனவு செய்து அதனூடாக மீண்டும் இந்த நாட்டின் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை பெற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்ப அந்த நோக்கம் இன்றைக்கு நடுத்தளவு ரீதியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது என்பதுதான் உண்மை. நாங்கள் ராமநாதபுரத்தில் வசிக்கிறோம், விவசாயம் தான் செய்கிறோம். இந்த பூவம் வெளியில நெல் 5800 ரூபாயும் 6000 ரூபாய்க்கு தான் கட்டி கொண்டிருக்கிறோம் பச்சை நெல். இப்போ அரசாங்கம் உரிய நேரத்தில் எங்களை 120 ரூபாய்க்கு சுவட்ட நாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறதால எங்களுக்கு ஓரளவு திருப்தியாக இருக்கு. எடுக்கிற கிலோ தான் கொஞ்சம் காணாத வழியா, மற்றும்படி இந்த அரசாங்கம் இந்த இப்போதைக்கு எடுக்கிற நிலைமைக்கு இப்போ விவசாயம் சரியான பசலம் இருந்து சீராக தந்தபடியாகவும் இந்த முறை ஓரளவு பரவாயில்லை. அரசாங்கத்துக்கு தான் நன்றி சொல்லுவாங்க. இந்த முறை எங்களுக்கு இந்த வெளி வியாபாரிகளையும் ஓரளவு குறைஞ்சது 8000 ரூபாய்க்காவது இருக்க சொல்லி அரசாங்கம் உறுதிப்பட சொல்லுவோம். அதுதான் முக்கியம். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது மட்டுமே அவர் தொடர்பில் எங்களிடம் தற்போது இருக்கும் ஒரே ஒரு தகவல் என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற அமைச்சர் ஜகத்குமார தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது வெளிநாட்டில் இருக்கும் பசில் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்காக நாட்டிற்கு திரும்புவாரா என ஜகத்குமாரவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த ஜகத்குமார மேலும் தெரிவிக்கையில், பசில் ராஜபக்ஷ நாட்டிற்கு திரும்புவது குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஆனால் உரிய நேரத்தில் இந்த விடயங்களில் தலையிடுவார். யாரும் நீதிமன்றத்தை தவிர்க்கவும் இல்லை, நீதிமன்ற நடவடிக்கைகளை தடுக்கவும் முயற்சிக்கவும் இல்லை. பசில் ராஜபக்ஷ சரியான நேரத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது மாத்திரமே எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நோயின் தன்மை குறித்து எனக்கு தெரியாது. அதே போல பசில் ராஜபக்ஷ உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது மாத்திரமே கட்சிக்கும் தெரியும். அத்துடன் இது தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என நான் நம்புகின்றேன். நான் இருக்கும் இடத்திற்கு அவர் இருக்கும் நாட்டிற்கும் இடையே கணிசமான தூரம் உள்ளது. எனவே அவர் எங்கே இருக்கிறார், என்ன நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது குறித்து எனக்கு எந்த விடயங்களும் தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை சீர்திருத்த முன்மொழிவுகள் மற்றும் அண்மையில் இடம்பெற்ற சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தொடர்பில் ஜனநாயக மக்கள் கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர் குழுவினர் ஐக்கிய நாடு சபையின் கொழும்பு தலைமையகத்திற்கு சென்று ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்சை சந்தித்து மனு ஒன்றை கையளித்துள்ளனர். இந்த சந்திப்பில் கூட்டு எதிர்க்கட்சியின் அழைப்பாளர் பேராசிரியர் GS பீரிஸ் தலா அத்துகோரல, பிரேமநாத் சி தொலவத்த, அசாத் சாலி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேட் ராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பினை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பேராசிரியர் GS பீரிஸ் இலங்கையில் வரும் இவ்வாறான மாற்றத்தை கோரவில்லை. சட்டத்தரணிகள், சிவில் சமூகத்தினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையுமின்றி அரசு முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் பின்னணியில் உள்ள நோக்கம் என்ன? மேலும் அரசமைப்பின் 12வது பிரிவின் கீழ் வரும் சமத்துவ கோட்பாட்டுக்காக முரணான நீதிபதிகளுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் பதவிக்கால நீடிக்க அரசு முனைகின்றது. நாட்டில் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காது வீணாக குழப்பங்களை எடுத்து அவற்றை விசாரிப்பதே அரசின் நோக்கமாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த சுரேன் ராகவன், சம்பவம் நடந்து 10 நாட்கள் கடந்தும் இதுவரை இடைக்கால அறிக்கை கூட வெளியிடப்படவில்லை. இது துரதிருஷ்டவசமானது. கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்கள் போன்ற குறைந்தபட்ச பல பிரயோக முறைகள் கையாண்டிருக்க வேண்டும். இந்த வகையில் 33 பேர் உயிரிழந்துள்ளனர். தண்டனை வழங்கப்படாத நிலையில் இவர்களின் வாழும் உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. இது ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச சட்டத்திற்கு புறம்பானதாகும்.
முறைமை மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்தனர். ஆனால் அனுபவமற்ற நிர்வாகமே தற்போதைய நாட்டின் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. ஜனநாயக கட்டமைப்புக்குள் நின்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசிற்கு இதுவே போதும் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தற்போதைய அரசாங்கத்திற்கு வேகமான நடவடிக்கைகளுக்கு ஒரு தடைக்கல்லாக ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவைச் சேர்ந்த ராணுவ ஆய்வாளரும் ஆரோஸ் தெரிவித்தார். பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப் பொருள் மாஃபியாக்கள் பின்னணியில் வெளிநாடுகளிலிருந்து இவை இயக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் பலவீனமடைந்துள்ள நிலையில் மூன்றாவது தரப்பாக வந்த தேசிய மக்கள் சக்தி ராணுவம் மற்றும் பொருளாதார ரீதியாக தன்னை பலப்படுத்திக் கொள்வது பழைய அரசியல் சக்திகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திற்கு முன்னதாக முதன்மை காரணமாக சிறைக்குள் தமது குட்டி ராஜ்யத்தை நடத்தி வந்த கும்பலுக்கும் அவர்களை கண்காணித்த உளவு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். சிறை வன்முறையை தொடர்ந்து நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பிரான்ஸ் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக பலவீனமடைந்துள்ள எதிர்க்கட்சி சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பதன் மூலம் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை சிதைக்க முயற்சிக்கின்றன. ஜூலை மாதத்தில் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மீதான வழக்குகள் வரவுள்ள நிலையில் சிறை கலவரம் இச்செய்திகளை மழுங்கடிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இவ்வாறான வன்முறையானது நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து முதலீடுகளை தடுத்து தற்போதைய அரசாங்கத்தை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளும் நோக்கம் கொண்டதாக பார்க்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார்.